ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷுடைய திருமணம் அடுத்த மாதம் ஜப்பானில் நடக்க இருக்கிற நிலையில் ரொம்பவே எமோஷனலான வேண்டுகோள் ஒன்று நெப்போலியன் வச்சுருக்காரு. நடிகர் நெப்போலியனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதில் தனுஷ்க்கு 4 வயசு இருக்கும்போதே அவர் தசை திசைவு நோயால் பாதிக்கப்பட்டதால் அவரால் நடக்க முடியாமல் போச்சு. தன்னோட மகனோட ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டார் நெப்போலியன். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷ்க்கும் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்காரப்பட்டியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற மணமகளுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்களுடைய திருமண நிச்சயமான சமயத்திலேயே சிலர் நெப்போலியன் மகனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, அவருக்கு எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னும் பணத்தை காட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நெப்போலியன் வீணாக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த பொண்ணால் நர்ஸாக தான் இருக்க முடியும், மனைவியாக இருக்க முடியாது அப்படின்லாம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே போல் நெட்டிசன்களும் நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நெப்போலியன் மகனோட திருமணத்தை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டியில் நடத்த போகிறதா அனௌன்ஸ் பண்ணி அரசியல், சினிமா பிரபலங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. மேலும் இந்த திருமணத்துக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு கடல் வழியாக ஜப்பானுக்கு கிளம்பிட்டாரு. தற்போது எல்லாருமே டோக்கியோ சிட்டிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. தனுஷுடைய உடல்நிலை காரணமாக அவரால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது உள்ளிட்ட சில காரணங்களுக்காக கப்பலில் இந்த ஜேர்னியை பிளான் பண்ணியிருந்தாங்க. நெப்போலியன் அமெரிக்காவில் தன்னுடைய வீட்டிலிருந்து ஜப்பானுக்கு கிளம்பின நாள்லேருந்து வழிநெடுக என்ன நடக்குது, இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா நிகழ்வுகளையும் வீடியோவாக தன்னோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த திருமணத்துக்காக 200 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் மறுபடியும் தனுஷுடைய உடல்நிலை பற்றியும் இந்த திருமணம் பற்றியும் சிலர் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறதால நெப்போலியன் சில விஷயங்களை ரிக்வஸ்ட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பு நண்பர்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே, எங்கள் மூத்த மகன் தனுஷின் 8 ஆண்டு கால கனவு. இந்தியாவில் பிறந்தாலும் சூழ்நிலை காரணமாக உலகின் ஒரு கோடியில் இருக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் நாங்கள் மறுகோடியில் இருக்கும் ஜப்பானுக்கு பயணம் செய்ய ஓராண்டு காலம் திட்டமிட்டு 6 மாத காலமாக செயல் வடிவம் கொடுத்து 1 மாத காலமாக பயணம் செய்து உங்கள் அனைவரது வாழ்த்துக்களாலும் ஆசீர்வாதத்தாலும் தனுஷின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறோம். எல்லையில்லா மகிழ்ச்சி அவனுக்கு, அளவில்லா மனநிறைவு எங்களுக்கு. இந்த ஒரு தருணத்தில் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் வாழ்க்கையை தவறாக விமர்சனம் செய்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம் பெற்றோரின் கனவுகளுக்காகவும் நமது கனவுகளுக்காகவும் நம் பிள்ளைகளின் கனவுகளுக்காகவும் அவசியம் வாழ வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதான், வாழ்ந்து பார்ப்போமே. இந்த உலகிற்கு நாம் வரும்போது எதையுமே கொண்டு வரவில்லை, அதே போல இந்த உலகை விட்டு போகும்போதும் எதையுமே கொண்டு போகப் போவதில்லை. அவரவர் வாழ்க்கையை அவர்களது மனம் போல நன்றாக வாழுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள், குறை கூறாதீர்கள், பழிக்காதீர்கள். உண்மை தெரியாமல் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் விமர்சனம் செய்யாதீர்கள். உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை மறவாதீர்கள். ஒரு பக்க சொல் ஒரு யானை பலம். எல்லாரையும் வாழ்த்துங்கள். பிடிக்கவில்லை என்றால் இழிவாக பேசாதீர்கள், அது உங்களுக்கே ஒரு நாள் திரும்பிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை, நன்றாக எண்ணுங்கள். அனைவருக்கும் கோடானு கோடி நன்றிகள் பல அப்படின்னு நெப்போலியன் தன்னோட மகன் தனுஷுடைய உடல்நிலை பற்றியும் திருமண வாழ்க்கை பற்றியும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு.